السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிறதில் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் கொண்டு சேர்த்து வைப்பார். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பருவ காலங்களை 4 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று கோடை காலம், இரண்டாவது மழை காலம், மூன்றாவது இலையுதிர் காலம், நான்காவது குளிர்காலம். மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், கோடை காலம் வந்தால் மழை காலத்திலாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். மழை காலம் வந்துவிட்டால் கோடை காலத்திலாவது சமாளித்துக் கொள்ளலாம், மழையில் தாங்க முடியவில்லை என்று சொல்வார்கள். இது அல்லாமல் இலையுதிர் காலம், கடுமையான காற்று அடிக்கக்கூடிய காலம் வந்தால் பனிகாலம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாமே என்று சொல்வார்கள். ஆக இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை போன்று ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு காலம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் உள்பட எல்லோரும் பேசுவதை நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஜீவராசிகளோ தாவரங்களோ இந்த உலகத்தை வாழ்வதற்கு இந்த 4 காலங்களும் அவசியம், கட்டாயம். கோடை காலம் இல்லை என்று சொன்னால், இலையுதிர் காலம் இல்லை என்று சொன்னால், மழை காலம் இல்லை என்றால், பனிக்காலம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு பாதிப்பு நிச்சயமாக மனிதனுக்கும் ஏற்படும், கால்நடைகளுக்கும் ஏற்படும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படும், மரங்கள் உயிர்பட எல்லா தாவரங்களுக்கும் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்த காரணத்தினால்தான் பருவங்களை அவன் மாறி மாறி வரச் செய்கின்றார். இந்த பருவங்கள் மாறி வருவது பூமியில் மட்டும்தானே தவிர மற்ற கோள்களிலே கிடையாது. சூரியனை எடுத்துக்கொண்டால் அங்கே மழை கிடையாது, காற்று கிடையாது, அதே நேரத்தில் பனி கிடையாது. சூரியனிலே வாழ முடியுமா என்று சொன்னால் சூரியன் பக்கம் நெருங்கவே முடியாது.
அது ஒரு தீக்கோளத்தை போன்றது. அதனுடைய வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை. சூரியனுக்கு மனிதன் சென்று நிற்கின்றாரா? சந்திரனுக்கு சென்று நிற்கின்றார். மற்ற கோள்களுக்கு செல்வதற்கு முயல்கின்றார். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு விஞ்ஞானி சூரியனை சென்று பார்க்க வேண்டும் என்று யாராவது சொல்கிறார்களா? நிச்சயமாக முடியாது. அப்ப பார்க்கவே முடியாது என்று சொன்னால் அதன் பக்கம் நெருங்கவும் முடியாது, அங்கே வாழவும் முடியாது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 3260வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ப கோடை காலத்தை நாம் அடைத்து விட்டோம். கோடை காலத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. சென்ற மாதம் வரையிலும் குளிராக இருக்கிறது, மழையாக இருக்கிறது. கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு மண்டையெல்லாம் விளக்குற அளவுக்கு வெயில் அடித்துக் கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஷ்டகத்தின் நாரும் இலா ரப்பினா. நரகம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை படைத்து விட்டான், சுவர்க்கத்தையும் படைத்து விட்டான். நரகம் இன்றைக்கும் கொடுத்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷ்டகத்தின் நாரும் இலா ரப்பினா. நரகமாகிறது அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதா? என்ன முறையிடுகிறது? ஃபகால, நரகம் சொன்னது, ரப்பி, என் இறைவா, அக்கல பஅதி பஅத், எண்ணி சிலதை சாப்பிடுகிறது. நெருப்பு விறக வச்சு நம்ம அடுப்பு மூட்டும் பொழுது அந்த நெருப்பு கங்க பார்த்தா ஒரு கங்கை 100 கங்கை சாப்பிடுவதை போன்று தோற்றம் அளிக்கும். சாதாரண நெருப்பிற்கு இது போன்று தோற்றம் அளித்தால் உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான வெப்பத்தை கொண்ட நெருப்பு எப்படி இருக்கும்? அந்த நெருப்பு அல்லாஹ் சொல்லுது, யாருன்னா என்னால் என்னையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னை சிலதை சாப்பிடுகிறது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல் என்று சொன்னவுடன் நீ பூமியை நோக்கி 2 தடவைகள் மூச்சை நீ விட்டுக்கொள். நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார். கட்டுக்கதைகள் அல்ல, வார்த்தைகளை சொல்லக்கூடியது நானாக இருந்தாலும் நானாக கற்பனையாக சொல்லவில்லை. பொய்யே உரைக்காத, பொய்யை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா நரகத்திற்கு அனுமதி கொடுக்கின்றார். நீ ஆண்டுக்கு 2 முறை பூமியை நோக்கி மூச்சை விட்டுக்கொள். ஒரு மூச்சு எப்ப தெரியுமா? நஃபஸுன் ஃபிஷ்ஷிதானி, ஒரு மூச்சு குளிர் காற்று. அதுதான் குளிரைக்கு நம்மளால் தாங்க முடியல. இந்தியாவில், தமிழகத்தில் குளிர்காலத்தில் சில வீடுகளில் வேக ஓடைகள் தான் இருக்கு, சில வீடுகளில் ஏசி ஓடைகள் தான் இருக்குது. வடநாடுகள்ல போய் பாருங்க, டெல்லியில போய் பாருங்க, வீட்டுக்குள்ளால ஹீட்டர் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பவும் குளிர் எடுக்கத்தான் செய்யும். அப்ப குளிர் எரிவதையும் மனிதனால் தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான் நரகத்தை பார்த்து, நஃபஸுன் ஃபிஷ்ஷிதா, குளிர் காலத்தில் ஒரு மூச்சை நீ பூமியை நோக்கி விட்டுக்கொள். நஃபஸுன் ஃபிஸ்ஸைஃபி, சைஃபுனா கோடை காலம், கோடை காலத்திலும் நீ பூமியை நோக்கி மூச்சை விட்டுக்கொள். இப்ப நம்ம அனுபவிக்கிற கோடையுடைய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. ஏசியை போடாம பேச போட்டாங்கன்னா ஃபேன்ல இருந்து வெக்க காட்டம் கீழே இறங்குது, குளிர் காட்சிகள் வர மறைக்கிறது. ஏசியை போட்டா ஏசி தீ பிடிச்சி எரிஞ்சு சில இடங்கள்ல, மருத்துவமனைகள்ல கூட. நேற்று கூட தஞ்சை மாவட்டம் தஞ்சையில அரசு மருத்துவமனையில தீப்பிடிக்க இருக்கின்றது. அப்ப அந்த அளவிற்கு கோடையின் வெப்பம் தாக்கம் அதிகம் என்று சொன்னால் அது நரகத்தினுடைய உஷ்ண காட்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கோடை காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், பிலால் அவர்களே, கோடை காலத்தில் மட்டும் லுகத் பாங்கை பிற்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள். இப்ப நம்ம 12:10 வந்த உடனே
நாம சொல்லியிருந்தோம். ஆனா இஸ்லாத்துல அரசாங்கமே சொல்லுகிறது 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராது என்று சொல்லுகிறார். ஏன்னா அவ்வளவு கடுமையான கோடை. எப்போ குழந்தைகள் தாங்க மாட்டார்கள், முதியவர்கள் தாங்க மாட்டார்கள், இளைஞர்களை சுற்றி கிடக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோடை காலத்தில் மட்டும் நீங்கள் துபர் தொழுகையை பிற்படுத்துங்கள். தொழுகாம இருக்கிறாதீங்க, பிற்படுத்துங்க. 3 வரைக்கும் துபர் நேரம் இருக்குது அப்படின்னா 3 மணிக்கு நீங்கள் துபரை தொழுகுங்கள். எந்த அளவிற்கு துபரை பிற்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் துபரை பிற்படுத்துங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தாமதம் மட்டும் வாங்க சொல்வார்கள். கோடை காலத்தில் மட்டும் மழை அதிகமாக இருந்தால் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள், வாங்கலேயே சொல்லப்படும். கொரோனா காலத்துல வாங்கலே சொன்னாங்க, சல்லூபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், பள்ளிவாசலுக்கு நீங்கள் வராதீர்கள். ஏன் அப்படி சொன்னா, ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வருவார், தரிசையில 2 தும்மலை போடுவாரு, உடைய எவையா பள்ளிவாசலுக்கு போக சொன்னா உனக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுப்பாங்க, சொல்லிடுவார்கள். அதே நேரத்தில் கோடை காலத்தில் உரிய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு நுகர் தொழுகைக்காக வந்து இவர் மயங்கி உழுந்தார் அப்படின்னா மக்கள் என்ன பேசுவாங்க, அறியாத மக்கள், இவரை எவன் தொழுவ சொன்னா பேசாம வீட்டுல பொட்டிட்டு கிடக்க முடியல என்று அவர்கள் குறை சொல்வார்கள். என்ற காரணத்தினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடை காலத்தில் நுகரை பிற்படுத்துங்க. ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். புகாரியில 536வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இதஷ்தத்தல் ஹர்ரு ஃபஅப்ரிது பிஸ்ஸலாம், கோடையினுடைய வெப்பம் அதிகமாகிவிட்டால் நீங்கள் நுகரை பிற்படுத்துங்கள், குளிராக்குங்கள் என்ற அர்த்தம். ஒரு 3 மணிக்கு சூரியன் சாய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனுடைய தாக்கம் வீரியம் குறைந்து விடும். அப்ப அந்த நேரத்துல போய் நீங்கள் நுகரை தொழுகுங்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு, கோடையினுடைய வெப்பமாகிறது நரகத்தினுடைய வெப்பக்காற்றின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் ஜுரம் வரும்போது உடம்பெல்லாம் ஹீட் ஆகிடும். அந்த ஜுரம் கூட நரகத்தினுடைய மூச்சு காட்சி என்று சொன்னார்கள். 103 தான், 103 தாண்டிச்சு அப்படின்னா 108க்கு தான் போன் பண்ணணும். தூக்கிட்டு போகணும். இவரை போற வழியிலே மலக்கும் போட்டு வந்தாலும் வந்துருவார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காய்ச்சல் கூட நரகத்தினுடைய மூச்சு காற்றின் வெளிப்பாடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அருமையானவர்களே, நரக நெருப்பு இருக்கிற துன்யாவுடைய நெருப்பை விட 70 மடங்கு வெப்பம் அதிகமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப 71 மடங்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் நம்முடைய பழக்கம் என்ன, 4 இடங்களுக்கு போகணும், 4 பேரை பார்க்கணும், 4 காசை சம்பாதிக்கணும். 4 இடங்களுக்கு போனா 4 இடத்துக்கு மட்டும் நம்ம போவோமா, 4 பேரை மட்டும் நம்ம பார்ப்போமா, 4 காசை மட்டும் சம்பாதிப்போமா, 4 காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு போவோம். இன்னும் 4 கிடைக்காதான் நம்ம எதிர்பார்க்க மாட்டோமா? அப்ப நம்ம பேச்சு வழக்கில நாம எதுக்கெடுத்தாலும் 4 சொல்ற மாதிரி அரபுகள் எதுக்கெடுத்தாலும் 70 பாகம். அது அல்லாஹ் கூட திருக்குறான்ல நரகவாதிகளை பற்றி செய்தி அல்லாஹ் கெட்டி போட்டிருப்பான். இந்த செய்தி கூட 70 முழம் என்று சொல்லியிருக்கார். முனாஃபிகீன்களுக்காக பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், குர்ஆனுடைய வசனம், முனாஃபிகீன்களுக்காக நீங்கள் 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் 71 முறை மன்னிக்கிறாங்க. 70 எண்ணிக்கை நோக்கம் அல்ல, நீங்கள் எத்தனை முறைகள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாரு ஜஹன்னம அஷத்து அல்லாஹ் திருக்குறான்ல 9வது அத்தியாயம் 81வது வசனத்தில் சொல்றான், நரக நெருப்பாகிறது உலக நெருப்பை விட மிகவும் கடினமானது. உலக நெருப்பை நம்மளால தாங்க முடியுதா? சமையல் செய்யும்போது பக்கத்துல போக முடியுதா? பெரும்பாலும் பாருங்க, நெருப்போடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களுக்கு அல்சத்தி ஆடி வருகிறது, வயிற்றுல புட்டு வந்து வெளிகிறது.
அப்ப அந்த நெருப்பு பக்கத்துல நம்ம போக முடியல. ஆனால் இந்த நெருப்பை விட 70 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நரக நெருப்பு கடுமையிலும் கடுமையாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாருக்கும் ஜுஸுவும் மின் 70 ஜுஸ்அன் மின் நாரி ஜஹன்னம். நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பாகிறது நரக நெருப்பை விட 70 மடங்கு அதிகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, சூரியன் இருக்கிற எவ்வளவு தூரத்தில் இருக்குது? நம்ம எல்லாம் பாட புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். பூமியில இருந்து சூரியன் 15 கோடி கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் அல்ல, 15 கோடி கிலோமீட்டர். அங்க இருந்து சூரியன் கட்டக்கூடிய கதிர் இருக்கிற இந்த பூமியை வந்தடைவதற்கு 8 நிமிடங்கள் ஆகும். 12 மணிக்கு நம்ம சூரியனை பார்க்கிறோம் அப்படின்னா, நாம பார்க்கிற 12 மணி சூரியன் அவருடைய கதிர் வந்து பூமிக்கு வருவதாக இருந்தால் 12:08 தான் பூமிக்கு வரும். அந்த வெளிச்சத்தின் அந்த கதிர் எவ்வளவு வேகத்துல வருது அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு பயணம் செய்து 8 நிமிடங்கள் பூமியை வந்தடைவதற்கு ஆகின்றது என்று சொன்னால், அந்த சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? அது தக்கக்கூடிய வெப்பத்தையும் நம்மால் தாங்க முடியலையே. மரங்களுக்கு கீழால் இருக்க முடியவில்லை, அறைகளுக்குள்ளால் உட்கார முடியவில்லை. அப்ப அந்த சூரியன் மறுமை நாள் ஆத்திரத்துல 1 மைல் தூரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும். கற்பனை அல்ல, நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார். 1 மைல் தூரத்திற்கு வந்து நிற்போம் அந்த சூரியன். அந்த நேரத்தில் ஒரு 7 வகையான கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுப்பான். மற்றவர்களுக்கெல்லாம் அவங்க பாவத்திற்கு தக்கவாறு வியர்வைகளை மிதந்து கொண்டே இருப்பார்கள். சில பேருக்கு கரண்டை வரைக்கும் வேர்வை இருக்கும் பாவத்திற்கு தக்கவாறு, சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேருக்கு கழுத்து வரைக்கும், சில பேரு அதிலே நீந்திக்கிட்டு இருப்பாங்க. பாவத்துல நீந்தியவர்கள். அந்த அளவிற்கு கடுமையான வெப்பமாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். உலகத்துல கோடை காலத்துல நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கோடையை தாங்க முடியல அப்படின்னா குளிர்ந்த நீரை நாம் குடிக்கின்றோம், நொங்கு சாப்பிடுகின்றோம், இளநீரை சாப்பிடுகின்றோம், குளிர்பானங்களை சாப்பிடுகின்றோம். காற்றாடிக்கு கீழால், பேருக்கு கீழால், ஏசிகளுக்கு கீழால் நாம் அமர்ந்து கொள்கின்றோம். அதற்கு விசேஷமாக தயாரிக்கப்பட்ட ஆடைகளை நாம் அணிந்து கொள்கின்றோம். இந்த துன்யால மட்டும்தான். மறுமை நாள் ஆத்திரத்துல நரகவாதிகள் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்பார்கள். அப்ப நரகத்தினுடைய அதிபதி இருக்கிறார மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகவாதிகளுக்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் சூரா முஹம்மத் 47வது அத்தியாயம் 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். கொதிக்க வைக்கப்பட்ட நீரை புகட்டப்படுவார்கள். அவற்றை கேட்பாங்களா, தண்ணீர் தாகமா இருக்கு. உடனே அந்த மலைக்கு என்ன செய்வாங்க? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கொதிக்க வைக்கப்பட்ட நீரை எடுத்து கொடுப்பார். இதையாவது குடித்து தாகத்தை தீர்ப்போம். அது வாய் பக்கம் கொண்டு போனாங்கன்னா குடல்கள் அர்த்தம். இந்த குடல்களை எல்லாம் இந்த தண்ணீர் துண்டு கொண்டாக நறுக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். தெரியாதமா பேசிக்கிட்டு தீய வாயில வச்சு கூட ஒரு வேண்டா 4 நாளைக்கு நாக்கு பொத்துருத. இந்த துன்யாவுடைய வெப்பத்தையே நம்ம தாங்க முடியலையே, கொதிகையிலே நம்ம தாங்க முடியலையே. அப்ப நரகத்தினுடைய கொதி எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நரகவாதிகளுக்கு அல்லாஹ் சட்டை கொடுப்பான். சட்டை என்று சொன்னால் நான் அணிகின்ற, நீங்கள் அணிகின்ற. கோடை காலத்துல பார்த்தா பருத்தி ஆடை, குளிர்காலத்துல பார்த்தா அதுக்கு தோப்புவான அந்த ஆடை. இப்படியே நம்ம ஆடைகளை அணிகின்றோம். ஆனா நரகத்துல அவர்களுக்கு ஆடை கொடுக்கப்படும். அதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். சூரா இப்ராஹீம் 50வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற போது சதாபீலுகும் ஃபீஹா மின் கத்திரானின். கத்திரான தெரியுதா?
இந்த சாலைகள் போடுவதற்கு பயன்படுத்துவார்களே, அது என்னது? கருப்பா இருக்கு ஆயில், தாரினால் செய்யப்பட்ட ஆடை. பூமியில அந்த காலத்துல இப்பதான் தாரு முன்னாடி தான் பொங்கி போய் நிற்கும். நம்ம தான் எடுத்துட்டு போவோம், உள்ள வண்டியா குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். இப்ப தாரை தண்ணியும் காட்ட மாட்டேங்கிறாங்க, பார்க்கவே முடியுது. என்ன தார் சாலை போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பெல்லாம் தாரை எடுத்துக்கோன்னா காய்ச்சி காய்ச்சி ஊற்றி சாலைகளை போடுவார்கள். அந்த தார் இருக்குது கோடை காலத்துல பொங்கி பொங்கி நிற்கும், அங்க பொங்கி நிற்கும். அதுல சட்டை தச்சு, ஒரு ஜுப்பாவை தச்சு, ஒரு பைசாமாவை போட்டுட்டா எப்படி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கோடை காலத்துல ஒருத்த பருத்தி ஆடை அணிவதற்கு பட்டாடை அணிச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிடுவோம். அவர்கள தாங்க முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்வா அப்படின்னா, நரகவாதிகளுக்கு தாரினால் செய்யப்பட்ட ஆடையை அவர்களுக்கு அணிய வைப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லியிருக்கார். அருமையானவர்களே, சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம், அந்த வசனங்களை நாம் திறந்து பார்க்க வேண்டும். நரகவாதிகள் நரகத்திலே கடப்பார்கள், சுவர்க்கவாதிகள் மேலே இருப்பார்கள். இருவருக்கும் அல்லாஹ் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவார். அவங்க கேட்பாங்க, சலக்கத்தும் தீ சங்கர், உலகத்தில் வாழும் பொழுது ஒன்றாகத்தானே வாழ்ந்தோம், ஒன்றாகத்தானே வியாபாரம் செய்தோம், ஒன்றாகத்தானே வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு சென்றோம். இந்த நாளைக்கு சுவர்க்கத்துல இருக்கிறோம், நீங்க நரகத்துல கிடைக்கிறீங்கள, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது சொல்லக்கூடிய முதல் காரணம், லம் நக்கும் இணை முசத்தி, நாங்கள் 5 நேரம் தொழுகவில்லை. ரமலான்ல மட்டும் தொழுதோம், அல்லது ஜும்மால மட்டும் நாங்கள் தொழுதோம், அல்லது விசேஷமான நாள்ல மட்டும் தொழுதோம், மற்ற நாட்களை நாங்கள் தொழுகல. நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. ஜும்மா பயான் நடந்தது, வெளியே உட்கார்ந்து அர்ப்பணிச்சுட்டு இருந்தோம். தொழுகை நடந்துச்சு, வெளியே உட்கார்ந்து வீட்டு கதைகளை பேசிக்கிட்டு இருந்தோம். வீடுகள்ல உட்கார்ந்து டிவியில பாத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தோம், கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா தொழுகை எப்ப வேணாலும் தொழுகலாம், மவுத்து வரைக்கும் தொழுகலாம். இவருக்கு என்னமோ மவுத்து 10 வருஷம் கழிச்சு தான் வரணுமானே, அது வரைக்கும் நம்ம தொழுகலாம் என்று நாங்கள் இருந்தோம். நல்ல காரியங்களை செய்யாமல் வீணான காரியங்களை நாங்கள் செய்த காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் நரகத்திற்கு வந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்வார். உடனே நரகவாதிகள் கேட்பாங்களா, அலைனா வினல் மாயி அவ் மின்மா ரசக்கத்தும் அல்லா, கொஞ்சம் தண்ணி தாங்கல, சொர்க்கத்தினுடைய தண்ணீரை, சொர்க்கத்தினுடைய சாப்பாடு தாங்கல, சொர்க்கத்தினுடைய ஆடையை தாங்கல, சொர்க்கத்தினுடைய காற்றை கொஞ்சம் அனுப்புங்கள, நாங்கள் அனுபவித்துக் கொள்கின்றோம் என்று கேட்பார்கள். அந்நதீது அலைனா வினல் மாயி அவ் மின்மா ரசக்கத்தும் அல்லா, தண்ணீரை தாருங்கள், சுவர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அந்த ரிஸ்கை எங்களுக்கு கொஞ்சமாவது தாருங்கள், நாங்கள் அனுபவித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லும் பொழுது, உலகத்துல நண்பர்களாக இருந்தவங்க அந்த நட்புலாம் கிடையாது. அவர்களுக்கு மத்தியில் எந்த நட்புறவும் கிடையாது. கணவன் மனைவி கிடையாது, தந்தை பிள்ளைகள் கிடையாது, பேரம்பேத்திகள் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ அப்படிதான் இருப்பாங்க. சொர்க்கவாதிகள் சொல்வாங்களா, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தின் தண்ணீரையும் சுவர்க்கத்தின் அருள்கொடைகளையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஹராமாக்கிட்டான கிடைக்கவே கிடைக்காது, நீ எப்படி போய் உழைங்க என்று சொல்வார்கள். என்ற வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள். அன்மையானவர்களே, நரகத்தை விட்டும் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வீர்கள். எப்படி பாதுகாக்க முடியும்? கெட்டு பிடிச்சுக்கிட்டா நிக்க முடியும் சொர்க்கத்துல? நரகத்துல முடியாது. இந்த உலகத்திலேயே நாம தொழுகணும், ஹலால் ஹராம பேணி நடக்கணும், நம்முடைய குடும்பத்தார் தொழும்படி ஏவணும், அவங்களுக்கு ஹலால் ஹராமை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுத்தால் நாமும் நரகத்திற்கு செல்லாமல், நம் குடும்பத்தாரும் நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாக்கப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த கோடை காலத்தை நம்முடைய குழந்தைகள் வீணாக கழித்து விடக் கூடாது என்பதற்காக
நெல்லை மாநகர புறநகர ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் கோடை காலத்தில் ஒரு மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கோடை பயிற்சி முகாம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பான சில சூறாக்கள், தொழுகையில ஓத வேண்டிய சூறாக்கள், குறிப்பான சில துவாக்கள், குறிப்பான சில ஒழுக்கங்கள், இதுவெல்லாம் ஒரு முக்கியமான காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இலவசமாக. அப்புறமா போட்டிகள் நடத்தி அதற்கு பரிசுகளும் நிச்சயமாக கொடுப்பார்கள். அந்த கோடை பயிற்சி முகாம்ல நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பழக்கம் செய்ய வேண்டும். முடிந்தால் முடியவர்களும் அதில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد أوصيكم وإياي فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك الدين القيم. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن خرج من الدنيا يصيبها أو بالعباد ينتفع إلى ما حاجر إليه. يا معشر الحاضرين أفلا تتدبرون إن الدنيا زائلة والأخرى دائمة والحياة فانية والقيامة دائمة وكل من صبر. أعوذ بالله من الشيطان الرجيم. فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون. بارك الله في القرآن ونفعل وإياكم بالآيات إنه تعالى الخاتم المتدبر الآخرين ورب المعالين. الحمد لله حمدا كثيرا طيبا فيه ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا ورسوله. اما بعد اوصيك عباد الله واياي بتقوى الله فان الله مع المتقين والذين هم المحسنون. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا سيما على صلاتنا خير ورسولنا بالتحقيق خير البشر بعد الأنبياء بالتصديق أمير من سيدنا أبو الصديق رضي الله تعالى عنه مسيلمة بالمعراج سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه جامع القرآن كامل علم الإيمان أمير من سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وأسد الغالب أمير من سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه والصائر الصحابة الطاهرين والله أجمعين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اغفر لنا
وارحمنا وعافنا وارزقنا برحمتك يا ارحم الراحمين. ربنا اغفر لنا ولاخواننا سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا لنا ربنا انك رؤوف رحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يأمر بالعدل والإحسان وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون. واذكروا يذكركم ويرزقكم ولكن لا تعلمون وأولى وأصل وجنه الله أكبر.